வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே நம்மளோட தேவைகளை குறைச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ பழகியிருந்தோம் அப்படின்னா நம்ம புத்திசாலியாக இருப்போம். ஆனால் அதே சமயம் நம்மளோட தேவைகள் அதிகமாக இருக்கும் பொழுது அதை சமாளிக்க கற்றுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம திறமைசாலியாக இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். வாங்க, இன்றைக்கி நம்ம 2 டைப்பில் குல்ஃபி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டைப்புக்கு நம்ம கேரமலைஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம வெறும் வானலியை அடுப்பில் வச்சுட்டு 1/2 கப்பு சுகர் எடுத்து போட்டு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்தில் மெல்ட் ஆகி உருக ஆரம்பிச்சிரும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி இந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிண்டிகிட்டே இருந்தோம்னா இந்த சுகர் பார்த்திங்களா கெட்டியாகி அதுக்கப்புறம் தண்ணியாக கரைஞ்சி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். நல்லா எல்லா சுகரும் கரைஞ்சிருச்சு பாருங்கள். இந்த ப்ரௌன் லைட்டாக மாறும் போது நம்ம 1 ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய் பட்டர் நம்ம இதில் சேர்க்குறோம். ஸோ இப்போ நான் சேர்க்குறது முந்திரி பருப்பை உடச்சி சேர்க்குறேன். நீங்கள் கடலைப்பருப்பு சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்ல ப்ரௌனாக மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி வந்த உடனே நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா பிளேட்டு, அதில் எடுத்து நம்ம டக்குன்னு உடனே ஊற்றிடணும். இல்லை அப்படின்னா சட்டியோடு ஒட்டிக்கிறோம். அதுக்காகத்தான் நம்ம ப்ரிப்பரேஷன் முதல்லே அதை பண்ணி வச்சிடணும். நெய் தடவி ஒரு தட்டில் ஊற்றி வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி ஊற்றி நம்ம ஆற வச்சிட்டோம் அப்படின்னா அது சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம பால் அடுப்பில் வச்சு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் வச்சு காய்ச்சிட்ருக்கேன். இங்கே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதை 1/2 கப்பு பால் காய்ச்சின பாலில் கலந்து கரைச்சி வச்சுருக்கணும். கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். இப்போ பால் நல்லா கொதித்து பொங்கி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 பாதாம் பிஸ்தா இதை மிக்சியில் அடித்து வச்சுக்குவோம். இப்போ கொதிச்சிட்ருக்க பாலில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர், அதையும் ஊற்றி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். எல்லாமே சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இப்போ நல்லா ஒரு 1/2 கப் சுகர் நீங்கள் இன்னும் தேவைப்பட்டால் கூட போட்டுக்கலாம். நான் 1/2 கப் சுகர் தான் போட்டு நம்ம நல்லா கரைச்சி கிண்டி விட்டுட்ருக்கணும். ஸோ நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சோம் இல்லையா பாதாம் பிஸ்தா பவுடரு, அதையும் இப்போ கலந்து கிண்டி விட்டுருக்கணும். நல்லா அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எல்லாமே சிம்மில் தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அது நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம நெய் தடவி வச்சுருந்தனால ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். இந்த மாதிரி கத்தியை வச்சு பிளேட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டி பீஸாக நம்ம கையிலே உடைச்சிடலாம். ஈஸியாக உடைக்க வரும். இதை அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இந்த பவுடரை நம்ம கொதிச்சிட்ருக்க பாலில் எடுத்து நம்ம கொட்டிடணும். ஸோ அதுவும் நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இருக்கணும். நல்லா சிம்லேயே வச்சுட்டு எல்லாத்தையுமே அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் கொழப்பாக அந்த கன்சிஸ்டன்சி வரவும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலா எசன்ஸு நம்ம விருப்பப்பட்டால் அதில் 2 ட்ராப் 3 ட்ராப் கலந்துட்டு நல்லா ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மோல்டில் ஊற்றணும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் டைப் எப்படின்னு பார்க்கலாம். கேரமலைஸ் பண்ணாமல் செய்கிறது இதுக்கு நம்ம ஒரு 10 பாதாம் பருப்பை நான் வெந்நீரில் ஊற வச்சு அதில் உள்ள தோலை உரிச்சிட்டு அதை மிக்சி கப்பில் போட்டு கொஞ்சம் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் சத்தானதும் கூட ஃப்ரெண்ட்ஸ் பாதாம் பருப்பு போடுறதுனால. இது பார்த்திங்கன்னா பால் 1/2 லிட்டர் எப்போதும் போல் அதே மாதிரியே அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கணும். போன டைம் நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டோம் இல்லையா, இப்போ கஸ்டர்ட் பவுடர் வெனிலா ஃப்ளேவர் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ அதை கலந்து இது பண்ணுறோம். 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துகிட்டு 1/2 கப்பு 1/4 கப்பு பாலில் காய்ச்சின பசும்பாலில் கலந்துட்டு நான் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் அப்படின்னா நம்ம முந்திரி பருப்பு கடலைப்பருப்பு பிஸ்தா எது வேணாலும் நான் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கணும் மிக்சியில் போட்டுட்டு. ஸோ சுகர் நான் 5 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சுகர் போட்டு கொதித்த பாலில் நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு சுகர் இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கஸ்டர்ட் பவுடர், அதை நம்ம எடுத்து ஊற்றணும். எல்லாமே சிம்மில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடியில் பிடிச்சிரும், கட்டிப்பட்டுரும். ஸோ கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அடியில் பிடிக்காமல் கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம உடச்சி வச்சோம் இல்லையா பருப்புகள், அந்த பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கணும். இது குங்குமப்பூ எங்கள் வீட்டில் இருந்துச்சு, சாஃப்ரான். ஸோ நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் போடலாம், எது ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம். இது வெண்ணிலா எசன்ஸு எப்போதும் போல் 3 ட்ராப் எடுத்து விட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டு வற்ற விட்டோம்னா நல்ல ஒரு கெட்டியான இப்போ எடுத்து ஊற்றும் போதே தெரியுது பார்த்தீங்களா. இந்த கன்சிஸ்டன்சி வந்தவுடனே நம்ம அடுப்பை அமர்த்திட்டு நல்லா கூல் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம மோல்டு இருந்தால் மோல்டில் ஊற்றலாம். இந்த மாதிரி டம்ளர்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேயும் ஊற்றிட்டு நம்ம வீட்டில் இருக்க ஸ்பூனை வச்சே ஊற்றலாம். ஸோ மூடி இருக்காது, அதனால் இந்த அலுமினியம் ஃபாயில் போட்டு கரெக்டாக மூடிட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்பூனை நம்ம சொருகி வச்சிடலாம். இப்போ ஒரு நாள் நைட்டு ஃபுல்லும் வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா செட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம எடுக்கும்
பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வருது. கையில் உள்ள சூடே போதும், அது ஈஸியாக ரிமூவ் ஆகிடுது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எடுக்க வருது. என்னையை பொறுத்தவரையும் அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் டப்பாவில் உள்ளதை விட எனக்கு சில்வர் டம்ளர் இருக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக நல்லா வந்துருந்துச்சு. ஸோ உங்கள் வீட்டில் என்ன மாதிரி பாத்திரம் இருக்கோ, நம்ம மோல்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. என்ன மாதிரி பாத்திரம் இருந்தாலும் இந்த மாதிரி டம்ளரு, கிண்ணங்கள் இதில் ஊற்றி வச்சு நம்மள்ட்ட குட்டி குட்டி ஸ்பூன் இருந்தால் அதையே வச்சு நம்ம மேனேஜ் பண்ண முடியும். சூப்பராக இருக்குது. இந்த வெயில் காலத்தில் சில்லுன்னு நல்லா பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சத்து மிக்க இந்த குல்ஃபியை செஞ்சு வீட்டில் எல்லோரும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.